பொட்டு வச்ச மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுங்க ராசா விட்டு போன உதிர்ந்து போக வாசன ரோசா
உண்மைதாண்டி இந்த நாய் இந்த நாட்டுல இருக்க கூடாது. ஆமா இந்த நாட்டை நாம தான் ஆகணும். ஆமா ஏய் இதன் பிறகு இவன் நாட்டுல இருந்தா நாய் இல்லைன்னா இவன் ஒரு செத்த பாம்படி. செத்தப்பா பாடிச்சு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? ஏறுவே ஐயா கமா கையில விலங்கு போடு என் நாயை எத்தனை போய் காசு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தாலும் பிச்சைக்காரியாக இருந்தாலும் அவள் உத்தமி, அவள் நல்லவள், அவள் உலகம் போற்றுவோம். ஆனால் கேவலம் சதி செய்து என் நாடகத்தை எழுதி வாங்கி என்னை நடுவீதியில் நிற்க வைத்திருக்கிறாய். ஏய் லாஸ்டா தான் அனுபவிப்பான்னு சொல்லுவாங்க. அவ தான் உத்தமி, உங்களுக்கு தெரியாதா? பணங்கிற ஒரு தளபதி கூட பார்க்காம கேவலமா அன்னைக்கு நினைச்சேன் உன் குடும்பத்தை அடியோடு உடைக்கணும். ஏய் நீ முதற்கொண்டு இந்த நாட்டில் உன் தலையை நான் பார்க்க கூடாதுடா. ஏய் ஏதாவது அடர்ந்த காணகத்தில் எத்தனை போய்யா அவன் உடம்பு மொத்தத்தையும் வெட்டிடு வெட்டிட்டு அந்த ரத்தத்தை கொண்டு வந்து எனக்கு வெற்றி திலகமாக நெற்றியிலே கொடுக்காங்க. உனக்கும் ஒரு நேரம் வரும், அப்போது நான் மனோகரா சிந்திடுடா. ஐயா ராவணா எது மாறி யாராவது அபிநயா இனி முதற்கொண்டு இந்த நாட்டுக்கு நீதான் மகாராணி, நான் தான் மகாராஜா. தற்பொழுது இப்பொழுது நாட்டில் உள்ள அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த நீங்க அரண்மனையின் ஆசனத்தில் அமர வேண்டும். உங்களுக்கு மணிமணி சுட்டி இந்த நாட்டை ஆள வேண்டும். புறப்படுவாங்க. நல்லவனார் கெட்டவன் யாருக்கு தெரியாமலே ராஜ்யத்திலே சென்று இப்படி வீணாகி நிற்கிறேன். ஆயிரம் இருந்தாலும் கட்டிய மனைவிக்கு துரோகம் நினைத்தால் இது ஆண்டவர் கொடுத்த தண்டனையாக இருக்கும். இருந்தாலும் என் மனைவி எங்கே இருக்கிறார்? திருப்பி அழுத்தி விட்டால் சலிகாரி எங்கே சென்று தேடுகிறேன்? நான் ஒரு ராசி
பொட்டு வச்ச மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுங்க ராசா விட்டு போன உதிர்ந்து போக வாசன ரோசா எங்கெல்லாம் தேடுகிறேன் என் மனைவி? இதுவரையில் கிடைக்கவில்லையே. எங்குதான் சென்றிருப்பாரோ என்று தெரியவில்லை. தங்கம் தான் எனக்கு சிங்கம் தான் பொண்ண நம்பி நெத்தியிலே பொட்டு வச்ச மத்தியிலே மச்ச பொட்டு வச்ச மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா விட்டு போன உயிர்ந்து போக வாசன ரோசா ஆண்டவா, எனக்கோ குழந்தை பிறந்திருக்கிறது, அழகான ஆண் குழந்தை. ஆனால் என்னுடைய குடும்பத்தோடு என்று சேர்கிறேனோ அப்பொழுதுதான் இந்த குழந்தைக்கு நான் கண்ணே! என்னங்க சார், எழுந்திருங்கள் அத்தான். நல்லவள் யார் கெட்டவள் யார் என்று தெரியாமல் எனது அதிகாரியிடத்திலே சென்று மோசம் போய் கருதி இருந்தாலும் கட்டிய மனைவிக்கு துரோகம் நினைத்தால் ஒன்றெல்லாம் நடக்கும் என்று அந்த ஆண்டவர் எழுதி வைத்திருப்பாரோ அதை அறியாமல் பெறப்பட்ட பெரும் தவறை செய்துவிட்டிய தவறை உணர்ந்தேன் உன் பாதத்தில் விழுந்தேன் என்னை மன்னித்து சார், எழுந்திருங்கள் அத்தான். சார் வெளியே அப்படியே போயிட்டு வருமா? அதனால நீ தாண்டா என் குழந்தைக்கு அழகான பேர் வைக்க வேணும். என்னடா என்னுடைய குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டுமா? ஆமாண்டா. என்னம்மா பேர் வைக்க போறீங்க? ஏய், என் குழந்தைக்கு வைக்கிற பேரை பார்த்து எல்லா அழகான பேர் வைடா. அம்மா, என்னடா நான் சொல்றேன் சைலன்ஸ் சைலன்ஸ் பாருங்க அப்புறம் பேசுங்க சரி ஏமா என்னமோ சொன்ன என்ன சொன்ன ஏய், என் குழந்தைக்கு வைக்கிற பேரை பார்த்து எல்லாரும் பயப்படணும், அப்படி ஒரு பேர் வீடா. இவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி பேரு ஆமாண்டா. அப்ப வாந்தி பேச்சு வை சாதி ஒண்ணு வாந்தி பேரு வாரின்னு போவோம், குழந்தை கடை வாந்தி பேரு பேர் அப்ப வைப்பாங்க. சீதி பேச்சு வையா ஏய், உனக்கு வர்றதெல்லாம் சொல்லாத. என்னம்மா ஏய், பேர் வச்சு தர சூப்பரா அதெல்லாம் வேறண்டா. நான் என் குழந்தைய இங்க இருந்து ஒரே ஒரு குரல் குட்டா போதும், போதும் எங்க இருந்தாலும் என் குழந்தை ஓடி வரணும், அப்படி ஒரு பேர் வீடா. பேர் சொட்டா ஆச்சு ஏய், நாயடா இது. குழந்தைக்கு நறுக்குன்னு ஒரு பேர் வீடா. முறுக்கு வைமா நறுக்கு நறுக்கா ஏய், விளையாடாதடா. எல்லாரும் வாயில் நுழையிற மாதிரி ஒரு பேர் வீடா. அப்ப வாய்ப்பா இல்லை யாரு வாயில ஊ வாயில ஏய், என்ன விளையாடுற? என்ன ஒரு பேர் வீடா. விளையாட்டு விடம்மா அம்மா என்னடா இந்த நேர் பெற்று மாணிக்கமாக திகழட்டும் அம்மா இந்த அப்படியா? குழந்தைக்கு இன்று முதல் மாணிக்கம் என்று பெயர் சொல்லி இந்த நேர் பெற்ற மாணிக்கமே மாணிக்கம் மாளிகை மாணிக்கம் மாளிகை அம்மா என்னங்க? மலர் பெற்ற மாணிக்கம் எவ்வளவு அழகாக இருக்கிறான் பாப்பா. ஆமாங்க. நாடு மலர்ந்து எழுந்திருக்கிறோம் அதை நாம் திரும்ப பெற வேண்டும் புறப்பட ஐயா நான் கூட உதவி போறேன் ஐயா வாடா. ஏகப்பட்ட தேவை இங்கிலீஷ் எனக்கு ஆகி போயிடுது அந்த தேவதைக்கு ஒருத்தர் கொடுக்கணும் நானும் வரேன்
உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டு உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற காற்றும் நீரும் வானும் நெருப்பும் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டு உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நதியை போலே நாமும் நடந்து இங்கே கடலை போல நதியை போலே நாமும் நடந்து இந்த குணம நாட்டுக்கு அடுத்த மன்னனாக இன்றுதான் பதவியேற்கப் போகின்றேன். ஆனால் என்னுடைய மனைவி அபிநயா அவர்கள் சொன்னார். இதுவரைக்கும் காணவில்லை. ராசாத்தி நினைப்புதா ராசாத்தி கொண்டாடுது ராசாத்தி மனசில ராசாத்தி நினைப்புதா ராசாத்தி மனசில ராசாத்தி நினைப்புதா ஆம்பளையும் சேர்த்துக்கலாம பொம்பளையும் சேர்த்துக்கலாம பாவாடை ஒண்ணு எடுத்து மாட்டிக்குது எங்களுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பாரு ஆமாவா ஒப்பங்கார எங்க போனா தெரியல போட்டேன் எப்பா அம்மா தான் சப்பிங் அம்மா பாடுறா அம்மா பாடுறா அம்மா பாடுறா அவங்க அப்பா எங்க போய் அவங்க அப்பா பாத்தீங்களா நல்ல முறையா போ ஹேய் அபிநயா ஹேய் இது என்ன இது நம்ம கோயிலுங்க இது நம்ம பையன்யா ஆமா ஏய் எனக்கு தெரியாம எப்படி போறது நீ கூட்டி வச்சிட்டு போனியா கொஞ்ச நாள் அயல்நாடுக்கு போயிருந்தேன் அதுக்குள்ள பொறுத்த வட்டியாடு ஏய் அப்பா வந்துட்டு ஓடு அப்பா ஓடு அடி பாரு இத சொல்லாத எனக்கு புள்ளன்னு சொல்றியே ஒரு நாட்டுக்கு மன்னனாக போறேன் நாட்டு மக்கள் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படியே என்ன இந்த மூஞ்சி பாரு அந்த மூஞ்சி பாரு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே ஹைட் வேற அட பாவி அப்பான்னு சொல்லாதடா ஏய் உனக்கு எவ்வளவு பணம் உனக்கு நான் தரேன் அப்பான்னு மட்டும் சொல்லாத
அதையா முத்தத்தை கேக்குறானே இந்த குழந்தை நாங்க ஆசையா இவன் முத்தத்தை கேக்குறானே இவன் மூஞ்சில நான் எங்க முத்தம் கொடுக்கறது தப்பா எடுத்துக்காதீங்க குழந்தை சின்சியரா கை சப்பிங்கிறான் எத்தனா அது லாக் ஆயிடுமே சொல்லிட்டு அதனால எங்கடா அப்படின்னு ஐயா சப்பறானா ஆமா ஏய் இப்ப நம்பறடி சின்ன வயசுல நீ சப்பத்துக்கு பெரிய இல்ல நல்லா சப்பறானே கை கை எப்பா ஆமா அப்பா மொத்தம் தர மாட்டாரு வேற அப்பா மாத்திரு கோபி அப்பா மாத்திரு நல்லா ஆம்பளை பார்த்து என்னோட போட்டி பார்த்து அவனுக்கு அக்கா விட்டுக்காரா ஆமா அப்பா மாமா அவரு ஆமா மாமா தான் போட்டிக்கார அப்பா எடுத்துக்கோ 6 வயசு ஆயிடுச்சு ஏய் அப்பா கர்மக்காரா வாடா ஆமா இவாஜரா அப்பா மொத்தம் தர மாட்டாரு நானே பண்ண போறேன் மாத்தி போறேன் மாத்திக்கோ மாமா மாமா துடு உருறானே மாமா துடுறே அது இல்லங்க காலையில நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்குது எனக்கு முன்னாடி பேக் மாட்டிட்டு ஏமா நீ காலைல அங்க போய் அங்க பால் பண்ணி இவன் அப்பா துட்டு கொடுன்றான் மாமா துட்டு கொடுன்றான் இவன் ஆம்பளையா பொம்பளையா என்னடி எனக்கே தெரியலங்க டவுட்டா இருக்குது இது வேறவா நான் டாக்டர் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொன்னேன் அவனே தண்ணீர் போய் அமிச்சிட்டான் அப்படியா ஏய் நீ ஒரு என்ன கட்டா உனக்கு பொண்ணு ஒரு என்ன கட்டா நீ மூணா கட்டம் இந்த குடும்பத்துல நான் வந்து மாட்டேன் நான் ஒரு என்ன கட்டா மலுக்குதா ஆமா என்னடா பஸ் அடிக்குது என்ன பண்ற பால் குடு பால் இந்த வயசுல அப்பா அம்மா ஆமா சரக்கு நாட்டியா அம்மாவும் அப்பாவும் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் உள்ள போ இந்த புள்ள இது வரைக்கும் வளர்த்திருக்க இவனை எங்க ஸ்கூல்ல சேர்த்திருக்கியா ஐயோ சேர்த்தங்க ஸ்கூல்ல எடுத்து போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்தேன் சேர்த்த உடனே பேர் வைக்க சொன்னாங்க பேர் வச்சிருக்கியா என்ன பேர் வச்சிருக்க எம குஞ்சி யம குஞ்சா என்னடி பேர் இது எம கண்டத்துல போனதுனால எம குஞ்சி ஏய் எப்படி பாக்குறான் பாத்தியா நானும் அம்மா பேசுறேன்டா அது மட்டும் இல்லங்க ஸ்கூல்ல சேர்த்தேன் ஸ்கூல்ல டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ்ல சொல்லி கொடுத்துட்டாரு பையனுக்கு டான்ஸ் ஆடுவானா அப்படியே அப்பாக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுறா இதான் டான்ஸ் ஏய் மறுபடியும் ஒரு அப்பா காட்டு அப்படியா அப்புறம் 6 மணி ஆச்சு ஆட மாட்டேன் ஆட்டி விடணுமா இல்ல கால் 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 ஏன்டி செல்வா பேசுறாங்க நான் அம்மா அப்பா பேசிட்டு உள்ள போடா போ போ வரியா போ வர அப்படியா இந்த நாடு நகரமா என்னாச்சு ஆமா எனக்கு தம்பி பாப்பா வேணும் அம்மாளை இப்ப முடியாது அப்பாவி நம்ம வீட்டுல ஒன்றிக்கிறல்ல இல்லடா அம்மா கிட்ட பை இல்லடா ஆமா இந்த பை வச்சுக்க எந்த பை கேட்டா எந்த பை என்னங்க அப்படியா இந்த நாடு நகரம் அத்தனை எழுதி வாங்கிக்கணும் அப்படியா போட்டோட நாய் வந்துச்சு நாய் இல்லடா போசல்ல பார்த்து பயந்துட்டு பண்ணி அப்படியா இந்த நாட்டுக்கு நாம் இருவரும் மன்னர் மகாராகிவிட்டோம் அம்மாக்கு ஒரு திரும்ப வந்து ஏய் ஏண்டி ஐயோ உங்களை சொல்றேனா சாரி இந்த நாடு நகரம் திரும்பி எழுதி வாங்கியாச்சு அப்படியா இதன் பிறகு எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது இனி முதற்கொண்டு நாம் இருவரும் உல்லாசப்படவைகள் ஆமாங்க நாடா உனக்கு ஆமா எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அதனால வந்து போய் அட பாவி இதனால கேட்டாடா இது தந்து
அது கம்பெனி ஓனர் நான் போட்டேன். அப்படியா? நான் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமா. ஓடி ஓடி புறப்படுறேன். இப்பொழுது இந்த நாட்டை மறுபடி சுற்றி ஆகட்டும். இந்த நாட்டை நீங்கள் ஆள வேண்டும். ராஜா அதிராஜே ராஜமாதாண்டே ராஜகுலத்திலே ஏதோ பதவி பிரமாணத்துக்கு வந்தீங்க. 2 வேளை சோறு மூக்கு பிடிக்க போடுறேன். ஓரமா துண்டு போடுறாங்க. ஓம் முருகா சொல்லி கொடுத்துருக்கியா? யாரு நாட்டு அப்படியா? யாருக்கு மணி முடிச்சு அங்க பாரு வயிறு வச்சு போய்க்குதா? டேய் எங்கடி போய் போட்டா? அட தாரு டப்பா யாரு வயிறு வத்தி பண்ணி கட்டின பொண்டாட்டி கூட்டி கொடுத்து பாரு. இல்ல கட்டில கொண்டாட்டி கூட்டி கொண்டு சாப்பிடுறியா? பாவாடை சட்டை இல்ல இன்னும் 4 அடிக்கு அடி நாக்க கடிக்காம அடிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே நீண்டு போய் 4 பல்லு டேய் என் பல்லு நீண்டா உனக்குன்னா என் எது நீண்டா உனக்கு நான் கூட்டி கொடுத்தேன் சாப்பிடுறேன். எங்க அந்த மரம்? டேய் நான் தாண்டா பேசுறேன். பாவாடை தாவணியில் அந்த உருவமா இது பூவாடை வீசி வர கொல்லி கட்டி வைக்கும் எப்படி கிராமர்ல தாரு டப்பா மாரி என்னடியா மூஞ்சிக்க இன்னைக்கும் மன்மதன் தான் கூப்பிடுறாங்க எங்க ஊர்ல. என்ன கருப்பா நான் கூப்பிடுறாங்க. முதல்ல இவன் கழிய முடி ரெண்டாவது பாவாடை பறக்க வச்சிடலாம். என்னங்க இவனை கூட விட்டுலாம் அந்த மரம் உனக்கு அப்புறம் ஓட்டாமரம் ஒடுக்கிய எங்க டேய் சக்கரை டப்பா ஏனா அவன் ஒரு கேனா நீ ஒரு யானை. டேய் அன்னைக்கு நான் ஆசையா கட்டி வச்சு முட்டத்தை கொடுத்து சொன்னீங்க. ஆமாண்டி என் கணவர் முன்னாடி எனக்கு கொடுக்குறேன்டா. அப்படியா? டேய் டேய் ஒரே ஒரு முத்தத்துக்கு ஒரு சந்தோஷமா என் ஊர் வரையில போய் சேர்றேன். ஒரு முத்தை என்ன உனக்கு 1000 முத்தம் கொடுக்குறேன். கண்ணு மட்டும் முடிச்சிடலாம். கண்ணு மூடணுமா? முத்தம் கொடுக்குறியா? மொத்தமா கொடுக்குறேன். ஆகட்ட பிரியமா அடி பாவி அதுக்குள்ளவா கத்தில குத்தி விட்டேன். எத்தனையோ எத்தனையோ பொண்ணை பார்த்துட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஆசைடி. என்ன சின்ன ஆசை? செஞ்சுக்கிட்டா உன்னை அப்படின்னு தோட்டு அப்படி நக்கிக்கிறது. என்னங்க போயிட்டு இல்லடா என் அண்ணன் என் கூட்டுக்கார செத்துட்டாரு எத்தனை வந்துக்கிறாரு
இந்த பாவி நான் செய்தது எல்லாம் தவறு. ஏய் மதினி சாரப்பா நம்பாதீங்க. எல்லாரும் எழுந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை எல்லாரும் போங்க வீட்டுக்கு போங்க. ஊருக்கு கருப்பு செம்புலி குத்தாம கோடி படம் எடுத்து வராங்க. ஆமாமா கட்டி கை கழுத்து மொத்த மொழி தெரியும். போறீங்க ஒவ்வொருத்தர ஆம்பளை மாதிரி அடி ஆம்பளை மாதிரி அடி ஆம்பளைப்பா அரி ஆம்பளை மாதிரி அடிடா அரி ஆம்பளை மாதிரி அடிடா ஏய் ஆம்பளை லட்சம் உன் கட்டில பேண்ட் சக்கா பொண்ணுங்கறாட்ட அவளை தள்ள போய்யா எப்பா பால் கறக்குறவங்க யாரும் இப்ப போறாதீங்க போ நீ அடிக்கிட்டு வாட்டமா காமிக்கிற அடி எப்ப ஆடாமல் அடிக்கின்றேன் ஆண்டவனே பாரு ஊட்டு நீ வந்து வா போ நீ வா ஊட்டு கேட் பால் குடிச்சு ஓடி அரது அம்மா மூணு ஜாட்டி அடிக்கிறாடி அம்மா பத்து புடிச்சுப்பா கேஸ் கொஞ்சம் அமௌண்ட் ஏக்கா நீ உட்காரா ஏக்கா உட்காரா ஜெல்லி ஜெகன் சும்மா ஏதாவது சூத்திரம் எடுப்பாங்க அமைதியா இருங்க. பள்ளிகள் நாட்டிலே வாழவே கூடாது. என்னங்க அதுக்கு முன்னாடி அவன் அப்படியே உருமுடி அவளை அவன் காதுல கையில மூக்குல எல்லா அத்திக்கிழமை போட்டு பூவை எடுக்கிறாங்க ராஜா ராஜா போட்டு எடுக்கிறாங்க இது கூட பரவாயில்ல என் மனசே ஆல்ரெடி முடிய புத்தி எப்படிலாம் வச்ச
முடிய பிடிச்சி எப்படிலாம் வச்சு ஐயோ இன்னைக்கு உன் முடிய பிடிச்சி இந்த ரோட்ல தர ஈத்து அடி வச்சுக்கோ கேட்ச் பண்ணு என்னடா ஒண்ணு காவி அதர்சம் தட்டி வச்சுக்கிறாமா இது வச்சு அறியாம சக்கலக்க பேபி லுக் மீ தி டோன் அடிங்க நாடி எப்படி இருக்கற ஏய் உன்னை மட்டும் சரிகாரிய லாட்டில வாழ தவறு குஞ்சு போச்சுடா என்ன ஒண்ணா குத்து போறாங்க கம்மு காண்டி அது என் ஆயா தெரியற மாதிரி குத்து போறாங்க ஆயா தெரியல ஏண்டா என் சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன் அவ வச்சா மட்டும் உயிர் போற மாதிரி வலிக்குதே நம்ம வச்சா அவளுக்கு ஏண்டா வலிக்க மாட்டேன் நான் சேஃப்டி பேம்பர்ஸ் போடணும் காவியே கேம்பஸ் போட்டு வச்சிருக்காளா உன்னை பேப்பர்ஸ் போட நீ யார் வாங்குறது இதெல்லாம் எப்படிந்தாலும் நாளைக்கு காலையில போய் டீ கடை கூட நிறுத்த மாட்டான் போட்டேன் கம்பெனி ஓனர் இருந்தா பேரு டீ அங்கனா டீ கடை நிறுத்துறா காலையில டிஃபன் காசு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க நிறுத்துறான்னா கூட ஆஹா இறுக்கி கண்ண முடிப்பான் டீ கடை எங்கன்னா தாண்டி போய் அவன் வீட்டாண்டு நின்று பார்த்தா கண்ண தரப்பான் டீ கடை போய் அம்மா தாராத கையே தலைமட வைய வாரி அடிச்சிருவனி என் வீட்டுக்கார ஒழுங்கா பாத்துட்டு தேவடியா அது அப்போ அப்ப கிடையாது அம்மா ராஜா கையிட்டு பாப்பாச்சு உனக்கு சொல்லி தர வாடியே உண்மையாலுமே ஒரே ஒரு விஷயம் இந்த கூத்தை பொறுத்த வரையும் கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆம்பளை உதாரித்தனமா சுத்தினுங்கிறான்னு சொல்லிட்டு கால் கட்டு போட்டா ஆம்பளை திருந்துவான் அப்படின்னு மட்டும் யாருமே நம்பி கல்யாணம் பண்ணி வச்சுக்காதீங்க அதுதான் மிகப்பெரிய தப்பு நம்ம தலைமையில நம்மளே கிருஷ்ணாண்டி அதனால அவனா திருந்தி அவனா வாயை தந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி வைங்க இல்ல அவன் இப்படியேதான் ஊதாரித்தனமா சுத்தின்னு இருப்பான் அப்படியே விட்டுருங்க அவனுக்காக என்னைக்குனா ஒரு நாள் யாரா இஷ்டம் ஓடுவான் அவனை நேற்றுங்கிற உன்னை ஜென்ம சுத்துதடி நாங்க எதுக்குறோம் நாங்க 40 பேர் இருப்போம் ஊர் நல்லா இருந்தா நாங்க எங்களுக்கு கண்ணு பொறுக்காது நாங்க நாசமா போடுவோம் குத்துறா அவன் தொப்புல குத்து வெட்டி வெயில போட நெக்கில போட ஏய் ஸ்டாப் நாடி நடிக்கிற ஆண்டவா அம்மா போட்ட அவ எங்க குதிச்சு போய்க்கிறா எல்லோரும் இந்த பாவி சத்தமா பேசா வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கிறேன் சாப்பிடல 2 சிக்கன் ரைஸ் பார்சல பேசு நான் சாப்பிட்டு அச்சு நத்திரி போய் சாப்பிட்டு சிக்கன் பக்கோடா தேவடியா பேசுறியா அந்த கரண்ட் கூட இந்த பாவி மீது இறக்கம் அந்த கரண்ட் கூட மூணு பாக்கத்துக்கு சகிக்கிறது எல்லாரும் இந்த பாவினை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏய் அது மட்டும் கிடையாது மீண்டும் ஒரு வாய்ப்பு என்னடி இருட்ல பேசுற பாக்க என்னடி பண்ணு இருட்டுல பேசினா தான் நல்லது மூஞ்சி அப்பதான் தெரியுது ஏய் 1 மணிக்கு மேக்கப் எல்லாருமே இந்த பாவினை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த பாவி போன்று யாருமே இருக்கும் டாக்ஸி எடுத்து வந்து அடிப்பா அம்மாக்கு எல்லாருமே இந்த பாவி என்னை போன்று இருக்காதீர்கள் என்னை போல இருந்தீங்கன்னா நானா தப்பிச்சிடுவேன் சும்மா குத்திட்டு உள்ள அமைச்சிருவாங்க நம்ம ஒரிஜினலா வீட்டுல அடுத்தவங்க ஆம்பியானுக்கு ஆசைப்பட்டா மூளை வீட்டுல தள்ளி பின்கால உதைப்பானுங்க அதனால யாருமே என்னை போன்று இருக்காதீர்கள் இன்று போன்று என்றாலுமே அவருடைய கிரகத்திலே சிரிப்பு என்று சொல்லக்கூடிய மழை நல்ல முறையிலே பொழிய வேண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்கள் சதிப்பேரி பாளைய கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தனால் நாடகம் நல்லா இருந்தா ஒரே ஒரு சிறிய கைத்தட்டல் கொடுத்தால் நல்ல முறையில் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல கூத்து குடித்தா இது 2வது முறை வந்துரும் அடுத்த முறை வாய்ப்பு இருக்கு வானட பாய் கூத்து வாங்காத இந்த ஊர்ல சில பேர் மூஞ்சி நல்லா இல்லன்றாலும் இந்த மூஞ்சி வச்சினதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்தா எனக்கு மரியாதை சொல்லுவாங்க இந்த மூஞ்சி தான் வரும்போதே கேட்டாங்க என்ன பண்றது எல்லாம் மாத்தி குத்துறாங்களாமா நான் நாளைல இருந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க எல்லாருக்கும் பாய் போயிட்டு வாங்க எழுந்து போன ஊருக்கு டைம் ஆகும்